மதுரைக்கு பக்கத்துல கோச்சடையில இருக்கு. வைகை ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த முத்தையா சாமி கோவில் சுற்றி உள்ள பல ஆயிரம் பேருக்கு குலதெய்வமா இருக்கு. இந்த கோயிலை பார்த்த உடனேயே பழங்கால கோவில்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். திருமலை நாயக்கர் காலத்திலேயே இந்த கோவிலுக்கு குதிரை சிலைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த கோயிலுடைய வயசு என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மதுரைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும் கோச்சடையில் சாலையோரம் அமைந்திருக்கிறது வில் ஆயுதமுடைய ஐயனார் மற்றும் முத்தையா சாமி கோவில். பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த இந்த கோவிலுக்கு திருமலை நாயக்கர் காலத்தில் பிரம்மாண்டமான 2 குதிரைகளின் சிலைகளும் காவல் பூதத்தின் சிலைகளும் காணிக்கையாக்கப்பட்டு இன்றும் பொலிவுடன் நிமிர்ந்து நிற்கின்றன. இந்த கோயிலோட சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கு. அது வைகாத்தின் கரையில் இருக்கு. அந்த கோயில் ஈஸ்வரன் இந்த கோவிச்சு அடிச்சதுனால இந்த இடத்துக்கு பேரு கோச்சடைன்னு பேரு. சப்த கன்னிகளின் சிலைகளுடன் மூவேந்தர்களின் சிலைகளும் இணைந்து சரித்திர சாட்சியாக தோற்றமளிக்கிறது. செண்பகவள்ளி ஐயனார் தான் ஆதியில இந்த கோயில்ல தெய்வமா இருந்திருக்காரு. முத்தையா சாமி அதுக்கப்புறம் இங்க அடைக்கலமாயிருக்காரு. அப்புறம் அவரே இங்க தெய்வமாயிட்டாரு. ஆரம்பத்துல செண்பகவல்லி ஐயனார் கோவிலா இருந்தது. இந்த கோயில் இந்த நவாப்புகள் படையெடுப்பு காலத்துல கோவில்கள்லாம் மதுரையில நிறைய சேதம் பண்ணும்போது இங்க உள்ள ஐயனாரையும் சேதம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாயுதமுடைய ஐயனார்னு சொல்லி புதிய விக்கிரகம் செஞ்சு இங்க ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறாங்க. இங்க 1000 ஆண்டு பழமையான முத்தையா சுவாமி சிலை, கருப்பணசாமி மண் சிலை இருக்கு. கோவிலுக்குள் இருந்த ஒரு புளிய மரம் சமீபத்தில் விழுந்து விட்டாலும் அதன் அடிப்பகுதி மட்டும் கோவிலுக்குள் எஞ்சி இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட இந்த மரத்திற்கு அடியில் சில முனிவர்கள் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கோவிலின் வாசலில் 2 காவல் பூதங்கள் விரைத்த விழிப்புடன் காட்சியளிக்கின்றன. இந்த குதிரையும் இந்த பூதமும் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இந்த பூதம்லாம் ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு. இப்ப அதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த முத்தையா கோயில் இந்த முத்தையாவில் இருக்கிற சாமியா அப்படியே ஏறெடுத்து பார்த்தது மாதிரி இருக்கும். ரோட்ல போறவங்களே பயப்படுவாங்க. அந்த உருவத்தை பார்த்தே பயப்படுவாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தாய் மண்ணின் சாமிகள் இடைவேளைக்கு பிறகு நுழைவு வாசலின் மேற்புறத்தில் இருக்கும் 3 கலசம் கொண்ட சிறு கோபுரத்தில் விநாயகருக்கும் முருகருக்கும் நடுவே வில்லாயுதமுடைய ஐயனார் சிலை. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா பிடிக்காணிக்கை செலுத்துறதா பெற்றோர்கள் வேண்டிக்கிட்டு அப்புறம் செலுத்துறாங்க. அதாவது கையில எவ்வளவு சில்லறை காசுகளை பிடிக்க முடியுதோ அதை காணிக்கையா செலுத்துறதுக்கு பேர் தான் பிடிக்காணிக்கை. முத்தையா சாமி ரொம்ப துடியான சாமியா இருக்கிறதுனால இந்த ஊர்ல இந்த கோயில் கோபுரத்தை விட உயர யாரும் வீடு கட்டக்கூடாதுன்ற ஊர் கட்டுப்பாடே இங்க இருக்கு. நேர்த்திக்கடன் அவங்க விருப்பப்பட்டு என்ன வேணாலும் போடலாம். அன்னதானம் போடுவாங்க. நேர்த்திக்கடனுக்கு பிடிகாணிக்கேன்னு போடுவாங்க. குழந்தைகளுக்கு முடியாம இருந்தா சில்லறை காசு அவங்க கை நிறைய பிடிச்சி உண்டியல போடுவாங்க. அப்புறம் பட்டு சாத்திரேன்னு வேண்டிக்கிடுவாங்க. பட்டு வேஷ்டி, அப்புறம் நிறமாலை போடுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான நேர்த்திக்கடன் அதெல்லாம் பண்ணுவாங்க. கருவறையில் முறுக்கு மீசையும் கையில் அரிவாளுமாக உக்கிரமான தோற்றத்துடன் இருக்கிறார் முத்தையா சாமி. அருகில் அதே தோற்றத்துடன் காட்சி தரும் கருப்பண்ணசாமியின் சுதை சிற்பம். கீழே வெண்கலத்தால் செய்யப்பட்ட முத்தையா சாமி, கருப்பண்ணசாமியின் சிறிய சிலைகள். முத்தையா சாமிக்கு கீழே நீண்ட தாடியுடன் தவம் செய்யும் கோலத்தில் பதஞ்சலி முனிவரின் சிலை. அருகில் சுப்பிரமணிய ஆட்சியின் கற்சிலை. கோவிலின் வெளிப்புறத்தில் பனை மரத்தடியில் வீச்சரிவாளுடன் நிற்கிறார் கருப்பண்ணசாமி. அவருக்கு எதிரே எலுமிச்சை செருகிய வேல்கம்பு நிற்கிறது. பலமுறை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயிலுடைய தெய்வங்கள்லாம் அந்த காலத்துல இருந்தே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் தெய்வங்கள்லாம் ரொம்ப துடியான தெய்வங்கள்னு சின்ன பிள்ளையில இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் யானையின் சிலை. கோவில் மண்டபத்தின் இடது மூலையில் முன்னங்கால்களை தூக்கிய குதிரையின் கீழ் 2 பூதங்களின் உருவங்கள். பழங்கால கோவில்ங்கிறது இங்க நடத்தப்படுற சடங்குகள்லயும் தெரியுது.
இங்க உள்ள ராக்காயி அம்மனுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூலாட்டு பூஜை நடத்தப்படுது. இரவு நேரத்துல ஒரு சினை ஆட்ட பலி கொடுக்கறாங்க. சூலாயுதத்துல சேவலை குத்தி வச்சு அதிகாலையில அது கூவும் பொழுது எரி பூஜை நடத்துறாங்க. இப்படி இந்த கோயிலுடைய திருவிழால நிறைய அம்சங்கள் இருக்கு. கோரை பற்களுடன் கையில் சூலத்தை ஏந்திய கோலத்தில் ராக்காயி அம்மன். இந்த அம்மனுக்கு அருகில் இருளாயி அம்மனின் சிலை. இதில் ராக்காயி அம்மனுக்கு திருவிழாவின் போது படைக்கப்படும் படையல் அதிர வைக்கிறது. பூசாரிகள்லாம் சேர்ந்து வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை சூலாட்டு பூசைன்னு கொண்டாடுவோம். அதில் வந்து என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டு ரத்தம் இதெல்லாம் வந்து பிசைஞ்சு நள்ளிரவில் போய் மயானத்தில் போய் வந்து காவு கொடுக்குறது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். பூக்குழி போட்டு பூக்குழி இறங்கி சாமி ஆடி எல்லாம் செய்வோம். முதல் நாள் இரவு வந்து கழுவேற்றுற நிகழ்ச்சி நடக்குங்க. அதில் வந்து உயிரோட ஒரு சேவலை வந்து குத்தி வச்சு அது விடிய காலம் கூவுன பின்னாடி தான் அந்த எரி பூஜை இதெல்லாம் வந்து கொடுப்போம். அது வந்து 3 நாள் திருவிழா நாங்கள் நடத்துவோம், பூசாரிகள் நடத்துவோம். அப்போது சினையாட்டின் வயிற்றை அறுத்து அதன் ரத்தத்தை எடுத்து சூலாட்டு பூஜை செய்கிறார்கள். திருவிழாதான் இந்த கோயில கலகலப்பாக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்க ஒண்ணு கூடி வழிபட்டு சாப்பிட்டுட்டு போறதே தனி சந்தோஷங்க. எங்கெங்கேயோ குடி இருந்தாலும் கோயிலுக்குள்ள இருக்கிற சாமிகள் அவங்கள ஒன்றிணைக்குது. கோவிலில் புரட்டாசி மாதத்தில் திருவிழா நடக்கிறது. விழாவின் போது முத்தையாசாமி, கருப்பண்ணசாமி, ஐயனார் மூவரும் ஊரை வலம் வருகிறார்கள். அப்போது சுற்றிலும் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இருந்து பக்தர்கள் வந்து குவிகிறார்கள். புரட்டாசி சனிவாரத்தில் வந்து இந்த கோயில் திருவிழா நடக்கும். அப்போ வந்து செவ்வாய் சாட்டி தான் சாமி கிட்ட வந்து செவ்வாய் சாட்டி தான் உத்தரவு கேட்டு தான் விழா கொண்டாடுவாங்க. இப்போ உத்தரவு கேட்கும்போது கவுளி வந்து இந்த பனை மரத்தில் வந்து உத்தரவு சொல்லலாம். அந்த உத்தரவு சொன்னா தான் அந்த வருஷம் திருவிழா நடத்துவாங்க, இல்லாட்டி நடத்த மாட்டாங்க. இங்கிருக்கும் பனை மரத்தில் வள்ளி சத்தம் கேட்டால்தான் திருவிழா நடக்கிறது. அங்க புத்துக்கோயில் அம்மன் இருக்குது, அதுவும் கொஞ்சம் விசேஷமானதுதான். அதுக்கு வந்து ஏதாவது நம்ம நினைச்சு வேண்டிக்கிட்டோம்னா அந்த மஞ்சக்கயிறு, பால், முட்டை இதெல்லாம் வச்சோம்னா கண்டிப்பா நினைவேறும். ஆனா ஒரு நம்பிக்கை வேணும் கண்டிப்பா. நாகதோஷ வழிபாட்டிற்கும் முக்கியமானதாக கருதப்படும் கோவிலுக்குள் சன்னதியும் ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கின்றன. பழங்காலத்தைய கல் மண்டபத்திற்குள் இருக்கும் கோவிலுக்குள் காலத்தின் தேய்மானத்துடன் கருமை மிளிரும் சாமிகளின் சிலைகள். சுற்றியுள்ள பலருடைய குலதெய்வங்களாக வழிபடப்படும் கோவிலில் எல்லா சமூகத்தினருக்கும் உரிய மரியாதை செய்யப்படுகிறது. பலவிதமாக மக்களை பிரிப்பதற்கான சாத்தியங்களை கொண்டிருக்கிற சமூகத்தில் கிராமத்து மக்களை எளிய முறையில் ஒருங்கிணைப்பதற்கான நம்பிக்கை மையங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த கிராமத்து கோவில்களும் அதில் இருக்கும் எளிமையான தெய்வங்களும். காலையில 10:30 மணிக்கே பூஜை நடக்கிற இந்த கோயிலுடைய நடை காலையில 6 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கு. கிராமத்து கலையோட இருக்கிற இந்த கோயிலுக்கு நீங்களும் வந்து பார்த்துட்டு போங்க. அடுத்த வாரம் நாம என்னென்ன கோயில்கள் பார்க்க போறோம்னு இப்ப பார்க்கலாம். அடுத்த வாரம் கொல்லிமலையில் காட்டுச்சூழலின் நடுவே கோவில். கற்களை சின்ன மலை மாதிரி குவியலா குவிச்சிட்டு அவங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிட்டு போறாங்க. வேலில் குத்தப்படும் சேவல்கள். நாமக்கல் மாவட்டம் மாசி பெரியசாமி கோவில் 800 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோவில். பசுமுகத்துடன் வாயில் குழந்தையை கவ்விய நிலையில் சாமி. இந்த சாமிக்கும் சொரிமுத்து ஐயனார் சாமிக்கும் ஒரு பிணைப்பு இருக்கு. அதன் பின்னணியில் திகைப்பூட்டும் கதை. நெல்லை மாவட்டம் பிரான்சேரியில் இருக்கும் கரையடி மாடசாமி கோவில். உங்க கிராமத்திலயோ நகரத்திலயோ சிறுதெய்வ கோயில்கள் நிறைய இருக்கலாம். அந்த கோயில் உருவானதுக்கு பின்னாடி உண்மை சம்பவமோ மரபு வழி கதைகளோ இருக்கலாம். அப்படி உங்களுக்கு பரிச்சயமான கோயில் பத்தி இந்த உலகுக்கு தெரியணும்னா எங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க. உங்க சாமியுடைய வரலாறு, ஊருக்கு வர வழி, திருவிழா பற்றிய விவரங்கள் எல்லாமே தெளிவா எங்களுக்கு எழுதி அனுப்பணும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்க ஊர்ல மகான்கள் இல்லைன்னா சித்தர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள பத்தியும் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். முகவரி சொல்றேன்: தாய் மண்ணின் சாமிகள், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. தொலைபேசி எண் 9962033355, அதாவது 9962033355. மீண்டும் அடுத்த ஞாயிறு காலை